ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தெரிஞ்ச செக்ரட்டா ஹரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் முத்து. இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ, கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு வீடியோ போட்டு, கடைசி வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து என்னோடய பைக் இருக்குது. கிட்டத்தட்ட முன்னாடி பழைய வீட்டில் சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். அப்படியே நிறையவே அந்த வீடியோ கமெண்ட்ஸாக கேட்டிருந்தீங்க, பைக் எப்படி வரும்னு சொல்லி. இந்த பைக் நான் கிட்டத்தட்ட 5 மாதம் வீடியோ போட முடியலன்னா, ஏகப்பட்ட ட்ரிப் போயிட்டு இருந்தேன் நான். ஒரு 10 நாள் வந்து அவ்வளோவா தமிழ்நாடு ட்ரிப், அது வந்து ஒரு சேலஞ்சான ட்ரிப், அது எஜுகேஷன் ட்ரிப். அந்த வீடியோ எடுக்க முடியலனால அதை. அடுத்து வந்து ஒரு மூணாறு ட்ரிப், ஒரு 4-5 நாள், அதுவும் எஜுகேஷன் ட்ரிப்பு, எடுக்க முடியல. அடுத்து வந்து ஒரு கொச்சி போயிருந்தேன் நான், அதுவும் ட்ரிப்பு. அது வந்து போட முடியாத ட்ரிப்பு, ஏன்னா நான் போனால் ஃபுல்லாக 60+ 60க்கு மேலே இருக்க வயசான ஆளுங்க, அதை எடுக்க முடியாத வீடியோவை. ஸோ ஃபைனலாக வந்து இந்த பைக் எப்போ வந்துச்சுன்னா, நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ட்ரிப்பு, அப்போ வரும்போது கிருஷ்ணகிரியில் இருந்தேன். அப்போ கால் பண்ணி வண்டி எடுக்க போகிறேன்டா அப்படின்னா, நான் வர முடியாத சுச்சுவேஷன், எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நான் போயிட்டு வந்துட்டோம். நம்ம வீடியோ தான் எடுக்க முடியல. ஸோ இந்த தடவை வந்து நம்ம வீடியோஸில் வந்து ரொம்ப அதிகமான பைக் டிஸ்டர்பன்ஸு, ரொம்ப வீடியோவில் வந்து ஒரு எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு 200, 300, 400 அந்த ரேஞ்சு கூட தான் பட்ஜெட் இருக்கும். பெட்ரோல் போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா போயிட்டு வரதுக்கு செலவான இதாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் நம்ம சேனல் வீடியோவில் ஃபஸ்ட் டைமாக வந்து கொஞ்சம் ஒரு லாங் ட்ரிப் வித் புது பைக்கோட போகிறோம். பாட்ட போகிறாப்புல என்ன வேறு ரோட்டில் அந்த எடுத்துக்கிறோமா, ஆணுன்னு பார்க்குறாங்க நம்ம ஊரில். ஓகே, எங்கே போகிறோம்னா நம்ம வந்து மதுரைக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு மதுரைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இருக்கிற ஒரு எனக்கு எந்தெந்த பிளேஸ், நான் மதுரை வந்து நிறையா போயிட்டு வந்திருக்காங்க, பட் நிறையா சுற்றி பார்த்தது கிடையாது. நான் கொஞ்சம் போனது கிடையாது. நீங்கள் போய் மதுரைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு, இன்றைக்கி வந்து இந்தியன் டூர் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி வந்து ஜூலை 15, மேபி இந்த வீடியோ வந்து ஜூலை 15 பார்த்துட்டு இருப்பீங்க. இந்தியன் டூர் ஜூலை 12 ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி 3ஆவது நாள். அன்றைக்கி போய் ஐநாக்ஸ் தேட்டர், மதுரை ஐநாக்ஸில் போய் படம் பார்த்துட்டு, எக்ஸ்ட்ரா 3 பிளேஸ் சுற்றி பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி வர்றது தான். ஃபஸ்ட் வந்து மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா ஏற்பட்ட டிஷ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து ரிவ்யூ சொல்ல போகிறோம். நிறையா வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு நிறைய மாதமே. அதனால் வீடியோ கூட சரியாக போட முடியல. உனக்கு சரி எனக்கு சரி நிறையா ஒரு மாதிரி டிப்ரெஸ் சுச்சுவேஷன் இப்போ கூட அப்படி தான் இருக்குது. அதுக்கான ஒரு மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு. ஸோ ஓகே, வீடியோ பார்க்கலாம். வீடியோ பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த வாட்சை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன் நான். எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அது. இந்த வாட்சோட ஓனர், கிட்டத்தட்ட இந்த வாட்ச் எங்கள் கையில் வந்து இன்றைக்கி 3ஆவது நாள் ஆகுது. இந்த வாட்சோட ஓனர் இந்த வாட்சை வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி டிப்ரெஷனான சுச்சுவேஷன் நைட் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி ஜூலை 14, ஜூலை 13 நைட்டு ஒரு 11 o'clock டு இன்றைக்கி நைட்டு ஒரு மணி வரைக்கும் கான்வர்சேஷன் போச்சு. இந்த வாட்சை கேட்டு கெடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்காண்டி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், சாரி உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு என்ன டிமாண்டாக இருக்கும். நான் வந்து டிப்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்தளவுக்கு காட்ட மாட்டேன் வெளியே. சரி, நிறைய பேரை காட்டுவேன், சில பேரை காட்ட மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பைக் எடுத்து மஜா பண்ணிட்டு வைபாக போகலாம். வீடியோ எடுக்க வேண்டியனா பைக்கை மாட்டிச்சு சைடில் கிராஸ் பண்ணி போகிறேன். சைடில் கிராஸ் பண்ணி ஆன்னு பார்த்துட்டு போகிறேன் அப்படி. ஸோ ஓகே, லெட்ஸ் மேக் ஃபன். இன்றைக்கி இது வந்து என்னோட இந்த வீடியோஸை பார்க்காத ஒரு புது ஆளாக பார்க்க போகிறீங்க. புது ஆள் மீன்ஸ் நான் எப்பயும் காட்டாத முகத்தை நான் பார்க்க போகிறேன். எங்கள் அண்ணா சொன்னார் ஒரு தடவை, எங்கள் சார் தான் அவர் சொன்னார், நீங்கள் பல வீடியோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட இந்த வீடியோ, இந்த ஃபுட் சேலஞ்ச் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க சம்திங், ஒரு வீடியோ போட்டு இந்த சென்னை சில்க்ஸ்லாம் உள்ள போயிட்டு வந்திருப்பான். அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்துட்டு போயிருப்பார். அவர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம், நீ நார்மலாக வந்து கண்டென்ட் பேசுகிறத தாண்டிலையும் நீயா பேசுகிற அப்படின்னா, நான் பேசுகிறேன்னா காமெடி நிறையா பேசுவானு, இந்த டைலாக்காக நிறையா பேசுவானு, மிமிக்ரி நிறையா பேசுவானு. ஆனால் வந்து நீ வந்து வீடியோஸ் விளாக்ஸ் மாதிரி நீ வந்து ஒரு ஃபன்னான விளாக் பண்ணுறது தான் வந்து லாய்க்கான விஷயம் உனக்கு அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு வேறு லெவலான ஒரு ஃபன்னான ஒரு க்ரியேட்டிவிட்டியோட வந்து இன்றைக்கி வேறு லெவல் வீடியோ ஆகும்போது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். நம்ம வந்துட்டு அமரிங் காலேஜ் ரோட் இருக்குல்ல, அந்த தேவர்ஸில் உள்ளே வந்துட்டு நம்ம ராஜாஜி ஹாஸ்பிட்டல், ஜிஹெச், கவர்மெண்ட் ஜிஹெச் உள்ளே வந்து மெயின் ரோடு வந்துட்டு பார்த்தா அந்த உள்ள டிராஃபிக்காக இருந்துச்சு. போலீஸ் வந்து மடக்கி பிடிச்சாங்க. ஹெல்மெட் போட்டு தான் இருந்தான், கையில் ஹெல்மெட் இருக்கு பார்த்துங்க.
மாப்பிள்ளை ஓட்டம் தான். இல்லைல்ல இருக்குது, என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து ஹெல்மெட் வந்து மாட்டல. இப்போ தாங்க சார் மாட்டோம். முன்னாடி வந்து எங்கள் முன்னாடி ரேஷ் ட்ரைவ் பண்ணுறோம். நான் ஹெல்மெட் போட்டு இன்னொரு ஆள் சீட் பெல்ட் போடாமலே வந்து அவர்கிட்ட இதை டிராஃபிக் போட்டுட்டு வந்து அட்ரஸ் கேட்டு போகிறாப்புல. அவங்கெல்லாம் பார்த்து ஃபைனே கேட்ட சொல்லல. நாங்கள் வந்து அப்போ தான் கலெக்ட் ஹெல்மெட்டை பார்த்துட்டு ஃபைன் பண்ணாங்க. ஓகே எங்கள் மேலே மிஸ்டேக், ஹெல்மெட் போடல அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்கப்பா சொல்லுவாங்க. சார் இப்போ தான் சார் கலெக்ட் வந்தோம், டிராஃபிக் வந்து பாதில்லை சார், லாங்கெலாம் வந்துருக்கோம் நாங்கள், பாருங்க சார் நான் சொல்கிறோம் நாங்கள். ஓகே மேடம் வாங்கலாம். சாவியை பழக்கம் பண்ணிவிட்டு இல்லை ஃபைன் போட்டாங்க. 1000 ரூபா ஃபைன். இல்லைலா தான் இருக்குது. அது தான் ஓட்டம் தான் ஹெல்மெட் போட்டு. ஏன்னா ஹெல்மெட் எனக்கு செட் ஆகுனா இந்த ஓட்டம் தான். இல்லைலா இருக்கனால அவனுக்கு 1000 ரூபா ஃபைன், லைசன்ஸ் இல்லை அப்படின்னா 1000 ரூபா ஃபைன் சொன்னாங்க. லைசன்ஸை கொடுத்து 1000 ரூபா ஃபைன் கட்டினா. ஃபைன் ஜஸ்ட்டு முன்னாடி ரேஷ் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். அவன் நம்பர் நோட் பண்ணலை, எதுவும் செய்யலை. கேட்டால் வந்து ஒன்று போலீஸ்கார் சொல்கிறப்ப டிராஃபிக் போலீஸ்கார் அங்கே வர அந்த நாய் ஓடுது வரும். அந்த நாயை பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க 2000 3000 சிக்கிது. அவன் என்னப்பா நீ விட்டுட்ட, நம்ம நாயெல்லாம் நம்ம தான் வசூல் அதிகமாகுது அப்படின்னு நாளில் பேசுகிறாப்புல. காது மாதிரி கேட்குறேன். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். போலீஸ் வந்து பிடிச்சி இந்த மாதிரி ஃபைன் போட்டு ஃபஸ்ட் டைமு எங்கள் மேலே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, எங்களுக்கு ரொம்ப வேர்த்துச்சு அப்படின்னா கரெக்டான ஒரு மிஸ்டேக் தான். ஆனால் வந்து ஃபோட்டோ சொல்லிட்டோம்னா போயிருக்கலாம் பேசாமல். அவங்க சொல்கிறதே நான் எங்களை பார்த்ததுக்கப்புறம் கூட டக்குன்னு மாட்டுறேன். நான் ஃபைன் போட்டுக்க மாட்டேன்ப்பா, மாட்டு கூட அவங்க தள்ளி போய் கழட்டிருக்கீங்க, பிரச்சனை கிடையாது. நாங்கள் பார்க்கும்போது என் கண்ணு முன்னாடி நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா என்ன மரியாதை அப்படிலாம் இருக்கிறாப்புல. இந்த நியூஸை கண்டிப்பாக வந்து சன் நியூஸு எல்லாம் பாலிமர் நியூஸ் சேனல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் வந்து கேட்கணும். மதுரை சிட்டி போலீஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் தீர சொல்லணும், நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து ராஜாஜி பார்க்கில் இருக்கோம். இந்த பார்க்கில் இந்த காட்ட முடியல விஷயத்த. ஏன்னா வந்து ஃபுல்லாக கப்புள்ஸ் தொல்லை. நம்ம ஊர் பரவாயில்லைங்க தேனி. இங்கே வந்து பார்த்தா பூரா ஜோடியாக இருக்காங்க. இப்போ மதுரை சிட்டி மதுரையில் பெற்றாமலே நம்ம பிள்ளைகளாக அந்த கிரவுண்டில் இந்த பார்க்கில் இருக்காங்க, பார்த்துக்குங்க. இதான் ஒன்றா ஓனை வச்சு கட்டி பிடிச்சி தர்றான், இன்னொரு கிஸ் அடிச்சு தர்றான், இன்னும் புதற்குள்ள கொண்டு போய் உட்காந்துருக்கான். பார்க்க காட்ட முடியல. ஏதாவது எந்த வீடியோ இருக்குல்ல, பார்க்கில் உள்ளே வந்துட்டா சுற்றி பார்த்துட்டா திரும்பி வெளியே கிளம்புறோம். 10 நிமிஷம் தான் எங்கள் காட்சி. ஏன்னா இது நிற்க முடியல. வீடியோ எடுக்க கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பக்கம் வெளியே இருந்துச்சு. ஓகே முடிச்சு இதோட கட் பண்ணிக்கலாம். கைஸ் போய் ஃபைனலாக வாங்கி முடிச்சு பார்க்கலாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு 3 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் சும்மா ஹலோ ஒப்பிட்டு நாங்கள் போய் பேசிட்டு வந்தோம். அடுத்து வந்து ஃபோனு கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. டைப்-சி சார்ஜிங் போட்டிருக்கலாம். அது வந்து ஆடியோ சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஹெட்ஃபோன் ஆடியோ டைப்-சி ஹெட்ஃபோன்னா மைக் எதாவது போட்டால் நாட் சப்போர்ட்டான ஒரு ஆடியோ. அதை செக் பண்ண போனோம். இன்றைக்கி சண்டே காலம் முதல்ல 2 சர்வீஸ் சென்டருமே இல்லை. ஒரே ஒரு ஷோரூம் தான் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்துட்டு வந்தோம். ஷோரூமில் இது பண்ண மாட்டாங்க. சர்வீஸ் சென்டர் வந்து ஃபுல்லாக பூட்டி கிடந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு விஷால் மால் ஐநாக்ஸில் போய் இந்தியன் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்துடுவோம். ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக ஆச்சு. இன்னும் எதுவும் வரல. ஹோட்டல் பரவாயில்ல. நான் பேச உங்களுக்கு கேட்குதுன்னா இல்லை கமெண்ட் பண்ணிடுங்க. சும்மா சொன்னேன், ஜஸ்ட் பார்த்தேன். என்னடா இல்லை இதை வடக்க அண்ணாக்கார் நடிக்கிட்டான். ஓகே சாப்பிட்டு முடிச்சு உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். அவர்தான் அவர் திரும்பி வருவான். கைஸ் நம்ம வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து காட்ட முடியல. நிறைய விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியல விஷயத்த. ஏன்னா வந்து ஒரு மாதிரி ட்ராவலில் அழைச்சிட்டு எனக்கு தெரியாத பிளேஸாக எனக்கு. நான் வந்து வண்டி சவுண்ட் உங்களுக்கு கேட்கறேன்னு நினைக்கிறேன். சத்தமாக பேசுகிறேன். நான் தெரியாதனால வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாக மாலில் தான் அதிகமாக போச்சு. இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே படம் பார்த்தது இந்தியன் 2 படம் பார்த்தோம். படத்தை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். வேறு இடங்க அதிகமாக சுற்றி பார்க்கல. மிச்சம் சுற்றி பார்த்தா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்தியன் 2 பற்றி போது உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்தியன் 2 சூப்பராக இருக்குது. படம் ஒருத்தான படம் தான். ஆனால் வேல்யூ ஃபார் மணி பரவாயில்ல, கம்மியான ரேட் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஐநாக்ஸ் மாதிரி ஐநாக்ஸ் தான் பார்த்தோம். நாங்கள் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி படத்தை பற்றி சொல்ல போனால் டேரக்டர் சங்கருக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. சமூகம் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அதை எனக்கு புரியுது. மக்கள் சில இது புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. வேறு எனக்கு ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்தேன். அதே சமயம் வந்து சொன்ன வர கருத்து என்னென்னா அதை வந்து சொல்லிடணும். அதை வச்சுட்டு எல்லாமே அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கணும். அது கொஞ்சம் பாட்டாக எடுக்கலாம். அதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கட்டத்தில் என்னென்னா ஒவ்வொரு கதையாக ஒவ்வொரு பிரச்சனை பற்றியாக சொல்கிறீங்க. லஞ்சரை பற்றி சொல்கிறீங்க, அடுத்து கல்வி ஊழலை பற்றி சொல்கிறீங்க, கல்வி எஜுகேஷன் லோனை பற்றி சொல்கிறீங்க. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறீங்கடா. எதிரடா கடை போய் முடிய போகுது அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. அந்த
நிறைய சீன்ஸில் ஒரு மாதிரி லேக் அடிச்சிருச்சு. பட் சில இடத்துல வந்து ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பயங்கரமாக பார்க்குறதுக்கு. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து அது தாத்தா இந்த இவர் சித்தார்த்தோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அது எரிச்சிட்டு வரும்போது சீன் அந்த தாத்தா அந்த இந்தியன் தாத்தா வந்து நிற்பார். அப்போ நின்றுட்டு கோ பேக் இந்தியன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நடந்து போவார். அப்படியே திடீர்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். அந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கும் அந்த கலரிங்க்கும் ஒரு மாதிரி 2.0 அந்த புலினங்கால் சாங் இருக்கிறதுங்களா அந்த ஃபீல் அப்படியே கொண்டு வந்து சங்கர் கொண்டு வந்தார். மற்றபடி சங்கர் சார் இன்னும் ட்ரை பண்ணியிருக்கலாம். வேணாம் நிறைய கருத்து சொல்கிறேன்னு சொல்லி இந்தியன் த்ரீயே ஒரு மாதிரி ஆக்கிறாங்க. இந்தியன் த்ரீயாவது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது கிட்டத்தட்ட ஒரு சாயலில் ட்ரிபிளார் மாதிரி இருக்குது பார்க்க. ட்ரைலர் நான் பார்த்தேன் லாஸ்ட்டாக பார்த்து இல்லை எந்திரிச்சிட்டாங்க. கடைசியாக கொஞ்சம் அண்ணன் பார்த்து எந்திரிச்சிட்டாரு. அவர் பார்த்தேன் டக்குனே இருங்கண்ணே இன்னும் இருக்குது முடியல படம் முடியல அதுக்குள்ள வெயிட் பண்ணுங்க அப்படின்னு டக்குன்னு அப்படியே அப்பா உட்காந்தாரு எனக்காண்டி. அப்போ தான் ஓடிச்சு ட்ரைலர் ஓடிச்சு உட்காந்து பார்த்துக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். பட் சூர்யா வந்து ஒரு கேமியோ பண்ண மாதிரி இருக்குது. இந்தியன் தாத்தா அப்படிதான் இருந்தாரு. கேமியோ பண்ண மாதிரி இருக்குது. ஃபுல்லாக சித்தார்த்து மட்டும் தான் ஓட்ட மாதிரி இருந்துச்சு. பட் என்னோட சஜஷன் என்னன்னா பிரியா பவானி சங்கரை தூக்கியிருக்கலாம். படம் இன்னும் நல்லா போயிருக்கும். ஏன்னா எதிர்பார்த்து வந்தேன் இந்தியன் படம் மாதிரி வேற மாதிரி படமா இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி நீங்க வந்து சங்கர் சார் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா சொல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னோ வீடியோ எடுக்கலாம் ஆன்னு பார்க்குறேன். இப்போ சொல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் லாஜிக்கா சொல்லலை. லாஜிக்கை பார்க்காதீங்க மேஜிக்கை பாருங்க அப்படின்ற மாதிரி இந்தியன் தாத்தாவை 135 வயசுக்கு மேலே காமிச்சு லாஜிக்கை பார்க்க விடாம மேஜிக்கை மட்டும் காமிச்சிருக்கீங்க. ஆனால் அது கூட விடுங்க கடைசியில் ஒன்று 6 பேக்ஸை காமிச்சாவே பாருங்க எடுத்து தொங்கி போய் உடம்புலாம் தொங்கி போய் வருவார். பாடி பில்டர்ஸாக இருப்பாங்க. நான் வந்து ஏன்ட்டே அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு சொல்கிற ஆச்சு போய் சிக்கன் ஏறி நிற்பாரு பாருங்க. ஒரு மாதிரி கிளி போயிட்டு சரி மாதிரி வீடியோ எடுத்துக்கும் போது சைடு கிளாஸ் பண்ணி போறாங்க. அப்படியே ஆன் பார்த்து போறாரு. சிரிப்பாக நல்லாவே ட்ரீட் பண்ணி போய்க்கிறப்ப. ஓகே ஸோ இன்னைக்கு வந்து ட்ரிப் வந்து வேற லெவல் போச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் செலவு பண்ண காசு சுற்றி பார்க்க காசு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1300 மேலேயே போயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டது புதுசாக இருக்கும். அது நிறையா அந்த ஃபைன் விஷயம்ஸ்லாம் வாங்கினது புது எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நாள். மாதிரி புதுசாக வெளியே வந்து லாங்கில் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு விஷயம் போய் கற்றுருக்கோம். அனுபவப்பட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இதுலேருந்து நிறைய விஷயத்தை நான் வந்து கற்றுக்கிட்டு அடுத்த ட்ராவலில் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. உன்னோட சொல்லு. ஆனால் ஃபைன் கட்டினது அவன் தான் மாற்றான்னு நிறைய சொன்னேன். அவனை மாற்றாமல் ஃபைனை கட்டிட்டான். ஸோ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. இப்போ ஒன்றும் இல்லையா? சரி அடுத்த ட்ராவலுக்கு ஏதாவது அப்டேட் சொல்லு. அடுத்து எங்கே போகிறோம்? ட்ராவல் மூணார்னு நினைக்கிறேன். மூணார். அதாவது நம்ம வந்து இருக்கிற இடம் நாங்கள் இருக்கிற இடம் வந்து பெரியகுளம். இடம் தேனி சைக்கிள் டஸ்ட் வரைக்கும் இந்த ஒரு கேட்டிருந்தாப்புல என்கிட்ட. நான் இருக்கிற இடம் வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளம்ன்ற தாலுகா அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கோம் நாங்கள். பெரியகுளம் அதுலேருந்து தேனி அப்படியே போடியிலேருந்து மூணார் இருக்கும். மூணார் ஃபுல்லாக அப்படியே மெட்டாகும். ஃபுல்லாக ஹேர் பின் பென்ஸ் தான். வேற மாதிரி ஹேர் பின் பென்ஸு. அந்த ஹேர் பின் பென்ஸை ட்ராவல் பண்ணி முடிச்சு மூணாரில் ஏற்றுச்சுங்க அன்னைக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகும். எடுக்காமல் யாராவது இருக்க முடியாது. அந்தளவுக்கு உடம்புலாம் சரியான வழி இருக்கும். நான் பஸ்ஸில் போய் ஒரு தடவை ரொம்ப டயர்டாகி காய்ச்சல் வந்து கிடந்தேன் எனக்கு பஸ்ஸில் போனதுக்கே. அந்த மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அடுத்து பெரிய ட்ராவல் வந்து கண்டிப்பாக இருக்கும். சில வருத்தங்களோட இந்த ட்ராவல் நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு மாதிரி டிப்ரெஸில் ஃபீல் ஆகுது ஆரம்பித்தோம். பட் வேற லெவல் என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் போச்சு. கண்டிப்பாக இன்னொரு கம்பேர் பண்ண வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபன் மூடு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை காட்ட முடியல உங்கள்கிட்ட. நான் இப்போ கூட வளவளம் பேசாமல் இருக்கலாம். பட் என்னோட என்டர்டைன்மெண்ட் சொல்கிறேன். நான் அடுத்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் எடுக்க முடியும் ட்ரை பண்ண பார்க்குறோம். நாங்கள் எடுக்க முடியாத இடத்துல இருந்தோம். உள்ள போய் ஐநாக்ஸ் உள்ள சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் எடுக்கக்கூடாது அப்படி மாதிரி ரூல்ஸ் போட்டாங்க. எடுக்க முடியல. நாங்கள் உள்ளே படத்தை ஷூட் பண்ணியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் யாரும் அந்த படம் வந்து பார்க்கல செய்யல அப்படின்னா அந்த படத்தை வந்து நான் என்னோட ஹைலைட்ஸில் போட்டு வச்சிருக்கேன். இந்தியன் த்ரீயோட நாங்கள் போன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்து ஹைலைட்ஸில் போட்டு வச்சிருக்கேன். என்னோட அக்கௌண்ட் வந்து DJ_Hari_Jesse10. இது என்னோட ப்ரொஃபஷனல் பர்சனல் என்னோட ஐடி. ப்ளஸ் நம்மளுடைய சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடி தேனி சைக்கிள் டேஸ் போட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட சேனல் ஐடி வரும். நம்மளோட யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. மச்சா உன்னோட யூடியூப் சேனல் நீங்கள் உன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீயே சொல்லு. எனக்கு அது சொல்ல வராது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா culprit60 போட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடி வராது. எம்டி பைக்கு டிபி வச்சுருப்பேன். அதான் ஐடி. ஓகே
இதோட வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். எங்கே இருக்கோம்னா கரெக்டாக அலங்காநல்லூர் போகிற அவுட்டர் பைபாஸில் நாங்கள் இருக்கோம். பக்கத்தில் அலங்காநல்லூர் அவுட்டர் பைபாஸில் இருக்கோம். நாங்கள் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது வீட்டுக்கு போவோம்னா. மணி இப்போயே பார்த்துங்க, தெரியுதா? மணி 6:52. இப்போ மணி நாங்கள் வீட்டுக்கு எம்டியில் இந்த விஜய் சுத்து விளாக்ஸில் மாதிரி ஒரே ஒரு பிடி பிடிச்சா பறந்துடும், ஒரே ஒரு தட்டுனா பறந்துடும். அந்த மாதிரி பறக்காமல் பிடிக்க கையெல்லாம் எரியுதுங்க. சரியாக வலி. வந்து ஹெல்மெட்டை மாட்டினா ஃபுல்லாக வண்டதான் வலிக்குது, கையெல்லாம் எரிக்குது, வெயிலுக்கு ஒதுக்கும். நீ போய் மெதுவாக அப்படியே நைட்டு காற்று வரையா அப்படியே ஜில்லுன்னு போயிட்டே இருக்க போகிறோம் இல்லாமல். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜூலை 14 பார்த்துக்கிருக்கீங்க. 14 நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். நான் கரெக்டாக நீங்கள் 15 பார்த்துக்கிருப்பீங்க இந்த வீடியோவை. மறுநாள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இது வரைக்கும் இப்போ வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். அது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது ரோட்டில் நிற்கிறதுனால. ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறோம். இதுக்கப்புறம் புதுசாக நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவோம். கண்டிப்பாக இதை விட நிறைய விஷயத்தை நான் காட்டுவோங்க. இந்த விஷயம் நீங்கள் வந்து எதையும் வீடியோ எடுக்க முடியல. எங்களோட டிப்ரெஸ் சுச்சுவேஷனை வந்து காம் டவுன் ஆக்கணும் அப்படின்ற மட்டும் தான் நீங்கள் ட்ராவலில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இனிமேல் நாங்கள் வீடியோக்குன்னு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. மீண்டும் ஒரு புதிய விளாக்ல சந்திக்கிறேன். நன்றி. பாய்.